அனைவருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக எந்த திரைப்படத்தையும் பார்க்காம தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு என்னன்னா, எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது, எந்த ஒரு நல்ல விஷயமும் அதில் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் சமீபத்தில் ஃப்ரெண்டு ரொம்ப சஜஸ்ட் பண்ணாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே என் மேலே ரொம்ப கோவப்பட்டு, நீ இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அவரின் வற்புறுத்தலின் பேர் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். சரி, நம்ம ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது, சரி பார்த்து என்ன ஆக போதும், சரி ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆனுன்னு இருக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இதனால் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது தான், சரிங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் அந்த படத்தோட தாக்கம் இப்போ நான் ஒரு உசிலம்பட்டிக்காரன் தான். எனக்கு என்ன சொல்கிறது, நான் திருப்பூரில் வசிச்சுட்டு இருந்தாலும் என்னோட பூர்வீகம் உசிலம்பட்டி தான். அந்த மண் சார்ந்து தான் என்னோட பேச்சும் ஒரு சிலது இருக்கும். நான் என் ஊரை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், சரிங்களா? எனக்கு நல்லது கெட்டாது எல்லாமே என் ஊரில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ என்ன சொல்கிறது, சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் சாகணுன்றதுக்காக தான் நாங்கள் திருப்பூருக்கே காலி பண்ணி, என்னைக்கா இருந்தாலும் ஊரில் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு காடு காரியெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தி நம்ம ஊரோட போனது தான் என்னோட தனிப்பட்ட ஆசையும் கூட. ஸோ அது சார்ந்து தான் நானும் இருக்க போகிறேன், சரிங்களா? ஒரு உசிலம்பட்டிக்காரனா, ஒரு கிராமத்துக்காரனா தான் நான் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த படம் எனக்கு அதை தான் ஞாபகம், அந்த படம் எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. அது என்ன படம்னா, தனுஷ் அண்ணன் நடிப்பில் இட்லி கடை படம் தான், சரிங்களா? அவ்வளோ எமோஷ்னல் அந்த படத்தில். நான் என்னடா அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நேரம் அந்த படத்தை தேட்டரை விட்டே தூக்கியிருப்பாங்க. ஏதோ கிராஸ் பார்டரில் தான் இருந்தது, சரிங்களா? நேரம் தூக்கியிருப்பாங்க. இந்த காணொலி வரும்போதெல்லாம் அநேகமாக நீங்கள் ஓடிடியில் வேணால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு சில மிஸ்டேக்ஸ் அங்கங்கேயுமா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்லாங்கு கொஞ்சம் அந்த தேனி ஸ்லாங் இல்லாமல் கொஞ்சம் மாறிப்பட்டு இருந்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் மித்தபடி எனக்கு அந்த படத்தோட எமோஷனல் அங்கங்கே ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்குமே எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஒரு இடத்துல கூட அந்த படம் போர் அடிக்கலை. இன்னொரு 10 நிமிஷம் கூட இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரம் 20 நிமிஷம்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் கூட இருந்திருக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த படம். அதில் நடிச்சிருந்த நடிகர்கள் எல்லாருமே அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கு நான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனோ ஏதோ பண்ணுறேன்னு நினைச்சிக்காதீங்க. ஆனால் அந்த படம் ஒரு நல்ல படம். அந்த படம் தோத்துருச்சு, சரிங்களா? அது ஏன் தோத்துச்சுன்னா, அது அந்த கரூரின் ஸ்டாம்பேடு நடந்த சம்பவத்தினால அது கொஞ்சம் தோத்துருச்சு. சரி, ஓகே. ஆனால் விமர்சனங்கள் ரீதியாக அந்த படத்தை குறை சொல்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த படம் அல்ல. அந்த படத்துக்கு கூட அண்மையில் கூட அந்த அண்ணன் சீமான் கூட மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது. இந்த மாதிரி இன்பநீதி தயாரித்த படத்துக்கு நீங்கள் போய் விமர்சனம் பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விமர்சனம் வச்சாங்க. இப்போ எந்த படம் தான் அவங்க கையில் இல்லை சொல்லுங்க? வர்ற எல்லா படத்தையும் அவங்க கையில தான் இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? இப்போ தமிழ் தேசியம் பேசுற எல்லாருமே டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ நீங்கள் ஓட்டு போடலன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே பிறக்கும் போதே அப்படி கிடையாது. நாட்டையே அவங்க கையில கொடுத்துட்டோம் இன்னைக்கு. அப்புறம் படம் அவர் போய் விமர்சனம் பண்ணா, ஏன்னா அவ்வளோ எமோஷனலாக இருக்கிற படங்க, சரியான படம். உண்மையாலுமே சொல்கிறேன், அதான் சொல்கிறேன்ல, ஒரு கிராமத்துக்காரனா, ஒரு உசிலம்பட்டிக்காரனா, ஒரு ஒரு கிராமத்தில் நம்ம வாழ்ந்துருக்கணும். நம்ம தடிமா என்ன சொல்கிறது, ஒரு தடுமாறிக்கிட்டு வந்துட்டோம். நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட இறுதி பயணம்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கணுன்றத என்னோட ஆசையும் கூட, சரிங்களா? அதை தான் அந்த படமும் பேசுது. ராஜ்கிரண் ஐயாலாம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு கனெக்ட் ஆகும் அந்த படம். எனக்கு தனுஷ் அண்ணன் படத்தில் பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த இட்லி கடை படம் எடுத்தாங்க. எனக்கு பவர் பாண்டியை விட இட்லி கடை படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பவர் பாண்டி படம் ஒரு அருமையான படம் தான். அதுலேயும் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அந்த மண் சார்ந்த இது இருக்கும் எனக்கு. ஆனால் அதை விட இட்லி கடை படம் அவ்வளோ நெருக்கமாக, என் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. அண்ணன் சீமான் விமர்சனம் அந்த படத்துக்குலாம் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணாருங்களா, அது எந்த வகையிலும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா படமுமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அது ஒரு கேவலமான அரசியலாக யாரும் பார்க்க வேண்டாம். குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் ஒரு சிலர், என்னை நான் சார்ந்து இருக்கிற தமிழ் தேசிய இதை அங்கே போயிட்டு விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லி கோவப்பட்டாங்க. ஆனால் வேறு என்ன பண்ணுறது? ஆனால் எல்லா படமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது அரசியலை மாற்றுறதுக்கான வழி என்னமோ நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக. ஆனால் அந்த படம் எந்த வகையிலும் தப்பான படம் இல்லை. எனக்கு என்ன ஒரு இதுனா,
அண்ணன் தனுஷ் வந்து என்ன சொல்றது, அரசியலாவே பேசிடுவோமே, அண்ணன் தனுஷ் வந்து ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கர்னு எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா இருந்தாலும் இருக்கட்டும், சரிங்களா. ஒரு பிறப்பால் தெலுங்கரா இருந்தாலும் அந்த மண் சார்ந்த படத்தை எடுத்து என்ன சொல்றது அருமையா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து அந்த படத்தை ஓட ஓடாம பண்ணது வந்து தனுஷ் அண்ணனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்ல முடியாது. அவருக்கே மைண்ட் மாறி, என்னடா நம்ம இவ்வளோ இது பண்ணி நம்ம படம் எடுக்கிறோம், இப்படி ஓடாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் தனுஷ் வந்து ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. படம் வணிக ரீதியா வெற்றி பெறலைனாலும் மக்கள் விமர்சன ரீதியா ஒரு நல்ல படம் தனுஷ் அண்ணன். உண்மையாலுமே அது நல்ல படம். அது இன்னைக்குன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், ஏன் உங்க பசங்க வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படும் போது கூட இந்த படத்தை பார்த்து அவங்க டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாரிசு அரசியலே வந்துருச்சு. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, அது ஓகே, அதுக்கு வந்து நம்ம மாற்ற முடியாது. அது கஷ்டப்பட்டு வந்தால் யாராக இருந்தாலும் ஜெயிக்க தான் போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதை தான் சொல்கிறேன், உங்கள் பசங்களே டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த படத்தை பார்த்து அவங்க டைரக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தனுஷனை நீங்கள் தயவு செஞ்சு இந்த படம் வணிக ரீதியாக தோத்துருச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உண்மையாலுமே இது நல்ல படம், மனதுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்த படம். இட்லி கடை படம் வந்து என்ன சொல்கிறது, அந்த டைட்டிலுக்கே வந்து நான் கூட ஃபஸ்ட்டு என்னடா இட்லி கடைலாம் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த படத்துக்கு அதுதான் டைட்டில். ராஜ்கிரண் ஐயா வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அருண் விஜய் அண்ணாவும் உங்களோட ஆட்டிடியூடு இதெல்லாம் ஓகே தான். அந்த சத்யராஜ் சாருக்கும் அருண் விஜய் அண்ணனுக்கும் அந்த ஃபாதர் அண்ட் சன் வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் அவன் என் பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திருந்திருக்கணும். அதான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைய அடித்து வளர்க்கணுங்கிறத கொஞ்சம் யதார்த்தமாக சொன்னாங்க. மித்தபடி ஒரு மண் சார்ந்த படம். அந்த படத்தை வந்து டிவியில் போட்டாலும் பாருங்கள், முடிஞ்சால் ஓடிடியில் வரும், தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்கள். ஒரு இன்னைக்கு இல்லாட்டினாலும் அது ஒரு கல் ஃபில்மாக தயவு செஞ்சு மாற்றிடுங்க. அது அந்த மாதிரியான படம் தான். அந்த படம் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்ததாக இருந்தது, அதுதான் உண்மையும் கூட, சரிங்களா. ஏன்னா மண் சார்ந்து தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி இருக்க வேண்டிய படம். ஏன்னா அந்த இட்லி கடைன்ற படம் வந்து நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் ஜெயபால்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வெளியூர்லேருந்து விருந்தாளி வந்தால் கூட அந்த கடையில் தான் போயிட்டு எங்கள் பெரியம்மா போய் இட்லி வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவே, எங்கள் அத்தை, எங்கள் பெரியம்மா, அவங்களோட எங்கள் பெரியப்பா வழியில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே ஊரில் எடுத்து வந்தாலுமே அந்த கடையில் தான் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வருவாங்க. அங்கே ஜீரணின்னு ஒன்று போடுவாங்க, அது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இப்போ போனாலும் கூட அதை கேட்டு என் பெரியமாட்ட வாங்கிட்டு வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவேன். ஸோ ஒரு ஊருக்கு உண்மையாலுமே எங்கள் பெரியம்மா ஊரில் ஒரு கடை இருக்குது, ஜெயபால் கடைன்னு சொல்லிட்டு. அந்த ஊர் வந்து திருமங்கலம் தாலுகா அம்மாவட்டின்னு சொல்லிட்டு ஜெயபால் கடைன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கடையில் ஜீரணி அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கடையில் வந்து ஜீரணி வாங்காத ஆளே இருக்காது. ஸோ அது பக்கத்தூருக்குலேருந்து வந்து வாங்கிட்டு போகிற பக்கத்தூர்லேருந்து கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு அந்த படத்து மூலிமா. ஸோ இட்லி கடை படம் வந்து ஒரு நல்ல படம். எனக்கு ரொம்ப லேட்டாக சொல்லிட்டேன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு சில நல்ல படம் எடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். தனுஷ் அண்ணா உங்கள் படம் இதே மாதிரி இன்னும் 2 படம் 2-3 படம் தயவு செஞ்சு எடுங்க. இந்த படத்தை தூக்க விட்ட மாதிரி எல்லா படத்தையும் தூக்க விட்டுற மாட்டாங்க மக்கள். இந்த படத்தை எடுத்த நீங்கள் ரொம்ப பெருமைப்படலாம். இது அதற்குண்டான படம் தான் இது. கொஞ்சம் சின்ன அந்த ஸ்லாங் இது மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. மற்றபடி எந்த இதுவுமே குறையுமே நான் கண்டுபிடிக்கலைண்ணா. தனுஷ் அண்ணா ரொம்ப நன்றி இந்த படத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்தது.